அதே போல இந்த 5 ஆண்டு காலம் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த மத்திய அரசில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் தமிழகத்தினுடைய திட்டங்களுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக வழங்கினார்கள். ஒரு மருத்துவக் கல்லூரி பெறுவதற்கே நாங்கள் வருடக்கணக்கில் போராட வேண்டும். 2001 எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய உடனிருந்து பணியாற்றிய காரணமாக இந்த கோப்புகள் எப்படி மெதுவாக ஆமை வேகத்தில் நகலும் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரே அரசாணையில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த ஒரே மத்திய அரசு நரேந்திர மோடியின் அரசாணை என்பதை எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்று பல போட்டிகள் பல மாநிலங்களில், அது தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று ஐயா நரேந்திர மோடிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு போயிட்டு திரும்பி வரும்போது மதுரையில் நான் நேரம் கட்டியிருந்தை சந்திக்க வேண்டும் என்று அவர்களும் மதுரை விமான நிலையத்தில் அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்குகின்ற நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையை கடிதம் வாயிலாக கொடுத்து விடுங்கள் என்று அனுமதி கொடுத்திருக்க சொன்னேன். அவர் ஐயா வந்து இறங்கும் போது நாங்கள் எல்லாம் அவரை நோக்கி வரவேற்க போகிறோம். போடுங்க நீங்கள் வரவேற்க அங்கே இருங்க, ஐயா இங்கேயே வரான்னு சொல்லி பிரான்ச்சுக்கு வந்துட்டார், ஓய்வு அடிக்கிற அறைக்கு. நாங்கள் அங்கே போய் உட்கார்ந்து வந்தார். வந்து விரிவாக அதை விளக்கி சொன்னோம். உடனடியாக நான் பார்த்துக் கொள்கிறேன், உறுதியாக எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு தருவேன் என்று சொன்னார்கள். அதோடு நம்முடைய சௌராஷ்டிரா மக்களுடைய மாநில நிர்வாகிகள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் என்னிடம் வந்து ஐயா அவர்களை சந்திக்க வேண்டும் சொன்னால் அதை நான் அவரிடம் முன்கூட்டியே சொன்னது காரணமாக அவர்களுக்கு வாய்ப்பு தந்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை சௌராஷ்டிரா பெருமக்கள் குஜராத்திலிருந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்து என்ன மாதிரியான தொழில்களை, நியாயமான தொழில்களை, தங்களுடைய உடல் உழைப்பை கடமைகளை செய்து கொண்டு அவர்களும் விளக்கினார்கள். அவர்கள் பாசையில் சௌராஷ்டிரா பாசையிலும் பேசினார்கள். ஐயா அவருக்கு மிகுந்த சந்தோஷம் என்று அந்த சூழ்நிலை அமைந்திருந்தது என்பதையும் நான் இங்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக சௌராஷ்டிரா மக்கள் எங்கள் பெரியலம் நகரில் 2 வார்டுகளில் இருக்கின்றார்கள். நான் முதலாக பெரியலம் நகர்மன்ற தலைவர் என்ற பதவிக்கு போட்டியிடுகின்ற பொழுது அதிமுக ஒரு சோதனையான காலகட்டம் 96 அனைத்து சட்டமன்ற நாங்கள் இழந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருந்த சூழ்நிலை இருந்தது. அந்த நான் நகரச் செயலாளர் இருந்ததனால் என்னை நகர்மன்ற தலைவருக்கு போட்டியிட வேண்டும் என்று கட்சி பணித்ததன் காரணமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையிட்டதன் காரணமாக அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன். முழுமையாக அந்த 2 பகுதிகளிலும் வார்டுகளில் இருந்த 100க்கு 100 சௌராஷ்டிரா பெருமக்கள் முழுமையாக தங்களை வாக்குகளை எனக்கு அளித்ததன் காரணமாக நான் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக அது அமைந்தது என்பதையும் இன்றைக்கு நான் நன்றியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 104 முனிசிபாலிட்டி நகராட்சி இருந்தது. அதில் வெற்றி பெற்றது 4 அதில் ஒருவன் நான். அதுக்கு பின்னால் தொடர்ந்து மாண்புமிகு அம்மா எனக்கு 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தினுடைய பொருளாளர் பதவி. நான் பொருளாளர் பதவியை வைக்கின்ற பொழுது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை நம்முடைய கழகத்தில். நான் கழகத்தில் இருந்து இந்த துஷ்டர்களினால் இன்றைக்கு விலகி இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் இன்று 256 கோடி ரூபாயை கழகத்தினுடைய நிதியாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆசி பெற்று அங்கே வைப்பிடியில் வைத்திருத்து தான் நான் வந்திருக்கிறேன். 12 ஆண்டுகள் யாருமே அதிமுகவில் கழகத்தினுடைய பொருளாதாரம் இதுவரை இந்த நீண்ட காலம் இருந்ததில்லை என்ற நிலையில் பல பதவிகளை மாண்புமிகு அம்மாவுக்கு தந்தார்கள். எனக்கு எதுவுமே தெரியாது. 22 வருஷம் அம்மாவுடைய போட்ட வளையத்துக்குள்ளே என்னுடைய நிர்வாகத்தையும் என்னுடைய சொந்த விருப்பங்கள்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அம்மா அவர்கள் சொன்ன அந்த வேத வாக்கினை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருந்தேன் என்பதனையும் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக நான் சார்ந்திருக்கின்ற தேனி மாவட்டத்தில் நான் முதலாக வெற்றி பெற்ற பெரியவர் நகராட்சி இன்றைக்கு தண்ணீர் பெற்ற நகராட்சி, அனைத்து அடிப்படை வசதிகளும் தண்ணீர் பெற்ற நகராட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் சார்ந்திருக்கின்ற தேனி மாவட்டம் இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் எஜுகேஷன் ஹப் என்று சொல்வார்களே அந்த நிலையில் அனைத்து கல்வி சாலைகளும் அங்கு உருவாக்கப்பட்டு அரசின் சார்பாக ஏழை எளிய மக்கள் வெளி ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு பொறியியல் கல்லூரியில் சேரணும் 10 லட்சம் 15 லட்சம் டொனேஷன் மட்டும் கொடுத்து வாங்கணும். வெறும் 10,000 தான் ஃபீஸ். இந்த நிலையில் அங்கே உருவாக்கப்பட்டு இயற்கை சூழல் இருந்த தேனி மாவட்டத்தில் பிரதமர் அவருடைய கனவு திட்டம் மக்கள் எந்த நிலையிலும் குடிநீருக்கு சிரமப்படக்கூடாது என்று மாண்புமிகு பாரத பிரதமர் இந்தியா முழுமைக்கும்
ஜல் ஜீவன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக நீர் ஆதாரங்களை உருவாக்கி ஊராட்சிகள், பஞ்சாயத்துகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகள் உட்பட அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக பைப் லைனில் வீடுகளுக்கு இந்த பைப்பை திறந்தா தண்ணி வரணும் என்ற நிலையை மாண்புமிகு பாரத பிரதமர்கள் உருவாக்கினார்கள். அதை என்னுடைய காலத்தில் நான் அமைச்சராக இருந்த காரணத்தினால் அங்கே முழுமையாக அதை கொண்டு வந்து அதை பல நிலைகளில் அதனுடைய ஆய்வுகளை நடத்தி 100% முதலில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் கொடுக்கின்ற நிலையை நான் தேனி மாவட்டத்தில் உருவாக்கினேன் என்பதையும் இந்த நலனத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.